ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். சாமிக்கு விளக்க எரிஞ்சிட்ருக்குது. இங்கே காலையில் என்ன டிஃபன் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே. சாம்பார் தாங்க. சாம்பாருன்னா பட்டாணி மூக்கல்ல இருக்கு இல்லைங்களா, ப்ரௌன் கலரு. இந்த பட்டாணி போட்டு புளி ஊற்றி தான் வச்சுருக்கிறேன். மசாலாலாம் போடல, புளி ஊற்றி. இது நம்ம செடியில் விட்டு கத்திரிக்காய் 3 இருந்தது. அதாவது வயலட் கலரில் இருக்கும் பாருங்கள், நல்ல பெரிய கத்திரிக்காய், இவ்வளோ பெருசு 3 கத்திரிக்காய் இருந்துச்சு. கட் பண்ணி போட்டு செஞ்சுருக்கிறேன். அடுத்தது தோசை ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா தம்பி இருக்கப்படி ஆனியன் தோசையும் சாதா தோசையும் போட்டு ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி விட்டுருச்சு. சூடாக இருக்கும்போதே ஊற்றி வச்சதுனால அது மேலே மூடி வச்சதுனால தண்ணி விட்டுருச்சு. இது கஞ்சி இப்போ தான் வடித்து வச்சுருக்கிறேன். சூடாக இருக்குது. சட்னி, தேங்காயும் பொட்டுக்கல்லையும் போட்டு சட்னி தாளித்து வச்சுட்டேன். இன்றைக்கி சட்னி சாம்பார். இதே சாம்பார் தான் மத்தியானம் சாப்பாட்டுக்கும். இல்லை சாப்பாடும் வடித்து வச்சுட்டேங்க. சூடாக இருக்குது, இப்போ தான் வடித்தேன். அடுத்தது புளி ரசம். அதாவது பச்சை புளியை போட்டு எனக்கு புளி ரசம் வச்சு கொடுமா அப்படின்னா, அதனால் பச்சை புளி ஊற வச்சுருக்கிறேன். பூண்டு, வெங்காயமும் பூண்டும் அப்படியே நல்லா கொஞ்சம் தட்டின மாதிரி போட்டு இதிலே போட்டுடணும். மிளகு, ஜீரகம் எல்லாமே பொடி பண்ணி இதிலே போட்டுடணும். ஒரு பச்சை மிளகாயோ வர மிளகாயோ எது இருந்தாலும் 2 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு கரைச்சிடணும். கரைச்சி உப்பு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டுடலாம். தாளிக்கிறது இல்லை. இது பச்சை புளி ரசம்னு சொல்லிவிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அந்த மிளகு, ஜீரகம் நம்ம பூண்டு இது எல்லாமே அப்படியே பச்சையை தட்டி போடுறோம் இல்லைங்களா, அப்போ அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பச்சை புளிக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நம்ம இப்போ அதுதான் செய்ய போகிறேன். ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நான் கிழக்கு சித்தரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா. ஏன்னா அவர் நான் இவ்வளோ நாள் எனக்கு கடைக்கு பட்டர்ஃப்ளை இங்கே வரும். செடிங்க இருக்கிறதுனால நிறைய பட்டர்ஃப்ளை வரும். கலரில் வருங்க நிறையா, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ அவர் வழிபட்டு எனக்கு கடைக்கு எல்லோ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் வரும். பிங்க்கும் எல்லோன்னு தெரியும். அது டபுள் கலராக வர்ற மாதிரி நம்ம கடைக்கு துணி கடைக்கு உள்ளார நுழைஞ்சு வெளியே போகும். அப்புறம் கருங்குலை வந்திருக்குது இதுக்கு முந்தைய. ஆனால் இப்போ இந்த செங்கலராக இருக்கு இல்லைங்களா, அந்த இது என் கடைக்கு போயிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு அதிசயத்தை பாருங்கள். இன்னைக்கு காலையில் இருந்து நான் எந்திரிச்சிலேருந்து பார்க்குறேன். பாருங்கள், இந்த செவுத்தில் இருக்கிறது பட்டரு. அவங்க ஒயிட் கலரில் தான் இருக்காங்க. அது மேலே குட்டி குட்டி டாட்ஸ் புள்ளி போட்ட மாதிரியே இருக்காங்க. இப்போ நைட்டு நான் அவர் தம்பி சொன்ன மாதிரியே மிட் நைட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் நைட்டு என்ன செஞ்சேன், அதாவது 10:45 11 உள்ளாரவே 10:45 பண்ணிவிட்டு 11 12 நிமிஷம் 11 மணி 12 நிமிஷம் இருக்கும்போது அந்த 108 மந்திரத்தை நான் சொல்லியிருந்தேன். அது கவுண்டிங் பண்ணல. நான் ஃபுல்லாகவே எனக்கு நான் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணேன். இவங்க நைட்டே வந்துட்டுருக்குறாங்க. நைட்டு நான் இங்கே இப்போ நிறைய நம்ம ஏரியாவில் திருடுற பயம் அதிகமாக ஆகிடுச்சிங்க. நிறைய பேரும் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, அதிகமாக ஆகிட்டாங்க. நான் கொஞ்சம் பயத்தில் எனக்கு ஒரு படப்படப்பாக இருந்தது ஒரு தன்மையில். அப்போ இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் சரி இந்த டைமை வச்சு நம்ம, ஏன்னா மிட் நைட்டில் தான் எப்போ 12 மணிக்கு பிரார்த்தனை பண்ணுவேன்.
இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மந்திரம் சொல்லும்போது எனக்கு அந்த படப்படப்பு வந்து உண்மை, இது 100% சத்தியமாக. இன்றைக்கி பிரதோஷம், சனி பிரதோஷம் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், இது உண்மையாக நடந்ததுங்க. அந்த படப்படப்பு வந்து எனக்கு அந்த மந்திரம் சொல்லி முடிகிறதுக்குள்ளவே அந்த படப்படப்பு தன்மை போயிடுச்சு. தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தூக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன். கிழக்கு சித்தர் மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு இருந்தேன். அந்த மந்திரம் முடிஞ்ச உடனே எப்போவுமே நான் வந்து டிவி இது செல்லில் இந்த குக்கிங்கு தான், சமையல் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு மெயினாக அதே பார்த்துட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் வந்து இப்போ அந்த பிரார்த்தனை முடித்து வந்து உக்காந்தோடனே அப்படியே படுக்கணும் போல் சோர்வு வந்துடுச்சு. டக்குன்னு படுத்துங்க. படுத்து எனக்கு வந்து 5:15 வெளிப்பட்டார். 5:15 நான் வந்து எந்திரிச்சிட்டேன். இது வந்து நான் பரிபூர்ணமாக அவர் இருக்கிறது சத்தியம். முருகப்பெருமானோட வடிவத்தில் வந்து அவர் நமக்கு காட்சியளிப்பார். கண்டிப்பாக குழந்த வடிவத்தில் வந்து காட்சியளிப்பார். கனவுல வருவார். நமக்கு ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நமக்கு காட்சியளிச்சுட்டே இருக்கார். இது நான் இப்போ குறுகிய காலத்தில் இந்த சத்தியத்தை வந்து உணர்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் இந்த பட்டரை வந்து ஏன்னா செடிங்க நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய செடிங்க வச்சுருக்கிறேன். நிறையான்றது ஓரளவுக்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள். செம்பருத்தி செடிகளெல்லாம் விட்ருக்கு. அந்த பெரிய 5 தெடுக்கல் செம்பருத்தின்னா 5 கண் வரும், அதுக்கு பெருசு. இந்தாட்ட அரளி இருக்குது. அங்கே தண்ணி இருக்கிறதுனால அங்கே போகல. நான் வந்து இந்த பக்கம் அவரை செடி, பசலைக்கீரை, மாமரம், வந்து செவ்வரளி, இது அரளி சாண்டல் கலரு, நிறைய பூ வந்து நந்தவனம், இது நந்தாவட்டம். அப்புறம் இங்கே ஒரு அரளி, செம்பருத்தி, இது எல்லாமே இருக்குது. முருங்கை செடி எல்லாமே இருக்குது. அது ஒரு நாளைக்கு நான் நல்லா இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 4 தக்காளி இருந்தது, செடியில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. இது ஒன்றும் கட் பண்ணிட்டேன். சரி விட்டேன், அதுலேயே அப்படியே விட்டுருவேன் மறந்துன்னு சொல்லிட்டு செடி கடியில் இருந்து நேற்று 3 தக்காளி இருந்து பறிச்சிட்டு வந்து அதில் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ இது 2 பழம் இருக்குது. அது வெங்காயம் நடுறதுக்கோசரம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கார் கேளக்கே சித்தர். கண்டிப்பாக உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்குமே வந்து நன்மை செய்கிறதுக்கு தான் அந்த ஐயா வந்திருக்கிறாரு. அந்த சித்தர் வடிவத்தில் அந்த முருகப்பெருமான் பழனி ஆண்டவர் கண்டிப்பாக வந்திருக்கிறாருங்க, இருக்கார். அவர் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்வார். இதை நான் வந்து பரிபூர்ணமாக உணர்கிறேன். அது வந்து எனக்கு சாத்தியமாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கடுமையான விரதம் இல்லை, கடுமையான நமக்கு தண்டனை இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம கூட கடவுள் இருக்கிறத உணர்றம்ப. பட் வந்து நமக்கு சின்ன சின்ன ஆசைகளை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றிட்டு வர்றாரு. எனக்கு நடந்துகிட்டே இருக்குது. நான் வந்து எதிர்பார்த்ததை கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு அது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது வந்து ஏன்னா அவர் நைட் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அவர் எப்போவுமே அதான் சொல்லுவாப்படி அந்த தம்பி. அப்போ வந்து நான் நினச்சிட்டே இருப்பேன், இது உண்மையிலேயே இருக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு செடி இருக்கிறதுனால நிறைய பட்டர்ஃப்ளை. இவர் வந்து ஒயிட் கலரில் வருவார் கண்டிப்பாக அப்படின்னது. பாருங்கள், வீட்டு வாசுப்படியிலே காலையிலேருந்து அந்த இடத்துலையே அப்படியே அந்த வாசுப்படி செவுத்து தாண்டியே தான் இருக்கிறாரு. வேறு எங்கேயுமே இவ்வளோ செடி இருக்கா ஒரு போகலாம் இல்லைங்களா? செடி இருந்துச்சுன்னா இப்போ நார்மலாக இருக்கிற பட்டரு செடி இருக்கிறதுல பூ இருக்கிறதுல போய் உக்காருவாங்க இல்லையா? போவே இல்லை, வாசுப்படியிலே இருக்கார். இது உண்மை சத்தியம். யார் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அவர்கிட்ட பாதத்தில் நம்ம வைக்கிறம்ப வேண்டிக்கிறம்ப. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உண்மையே நான் சொல்கிறேன், எந்த கடவுளாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பரிபூர்ணமாக கஷ்டங்கள் எல்லாருக்குமே. நானே வந்து பல வருஷங்களை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை படிக்கட்டி, ஏன்னா என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதனால் இவங்க எல்லாம் இருந்து நம்மளை இந்த மாதிரி பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டாங்களே. நம்ம இவ்வளோ, ஏன்னா எனக்கு அவ்வளோ கடவுள் பக்தின்னா எனக்கு சின்னதுலேருந்தே அப்பா சொல்லி கொடுத்ததுனால அவர் ரொம்ப தீவிரமான முருகர் பக்தர். அவர் வந்து கடவுளைன்னா ரொம்ப சிவபெருமானையும் ஐயனை இப்போ முருகப்பெருமானையும் அப்படி வேண்டிப்பார். அதனால் அவரோட இதிலே இருந்திருந்தாலே எனக்கு அதே பழகி போயிடுச்சிங்க. அதனால் நல்ல சின்னதுலேருந்தே அந்த பக்தின்னே இருந்து சோதனைகள் வரும்போது நம்ம இப்படி இருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாரே
அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இருக்காரா? கெட்டவங்களுக்கு தானே இது மாதிரியெல்லாம் நடந்து போயிட்டே இருக்குது, கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அந்த கர்மா அது இதுனாலாம் என்னங்க 13 14 வயசுல நமக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் என் கஷ்டம் எல்லாமே நான் பயங்கரமாக அனுபவிச்சிட்டுங்க. அதில் நம்பிக்கை இல்லாமல் தான் நானே இருந்தேன். ஆனால் இப்போ ஒவ்வொன்றும் நான் அதை உணர்ந்து பரிபூர்ணமாக அதை நான் நினைக்கும்போது எனக்கு கண்டிப்பாக சாத்தியமாக இருக்குது. நீங்களும் அதை செஞ்சு வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த நிலைமை வந்து அந்த கடவுளை வந்து நமக்கு காட்டி கொடுப்பாரு, காட்சி அளிப்பார், கண்டிப்பாக வருவார். இது வந்து நிஜம், சத்தியம். பாய் மக்களே.